இது என்ன? பக்தர் ஒருவர் கிருஷ்ணரை நேராக குளத்தில் தள்ளிவிட்டாராம். ஆனால் ஏன் தெரியுமா? அந்த அதிசயமான லீலையை இப்போது கேளுங்கள். கோவர்த்தன மலையில் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய பக்தரும் நம்பருமான பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பக்திப் பாடல்கள் பாடும்போது சுவாமிகள் கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்து கொண்டிருப்பார். ஆனால் சுவாமிகள் கொஞ்சம் தூரம் சென்றாலே குழந்தை போல குறும்பு செய்ய ஆரம்பித்து விடுவார் கிருஷ்ணர். கீழே கிடக்கும் முத்துக்களை எடுத்து டக் என்று பக்தரின் தலையில் எறிவார். தலையில் பட்டதும், ஏய் குட்டி கிருஷ்ணா, நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா என்று பக்தரும் சிரித்தபடி பதில் கொடுப்பார். ஒருநாள் சுவாமிகள் வந்து பார்த்தபோது பக்தர் ஒருவர் முத்து எறிந்து கொண்டிருந்தார். உடனே சுவாமிகள், ஏன் கிருஷ்ணரை முத்தால் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பக்தர் தன் வீங்கிய நெற்றியை காட்டி, முதலில் உங்கள் குட்டி கிருஷ்ணாவை கேளுங்கள், அவர்தான் முதலில் என்னை அடித்தார் என்றார். அந்த அன்பு கலந்த சண்டையை கேட்ட சுவாமிகளின் கண்களில் கண்ணீர் வந்தது. பக்தனே, உன்னோடு நேராக லீலை செய்கிறார் கிருஷ்ணர். நீ எவ்வளவு பாக்கியசாலி என்றார். அவ்வளவு நெருக்கம் இருந்தது அவர்களுக்குள். மதியத்தில் கோவில் மூடப்பட்டதும் கிருஷ்ணர் நேராக பக்தரிடம் வந்து, ஏ பக்தனே, வாங்க விளையாடலாம் என்று அழைப்பார். ஒரு நாள் நீ குதிரையாக மாறு, நான் உன் மேல் ஏறி சவாரி செய்கிறேன் என்றார். பக்தரும் உடனே குதிரை போல குனிந்தார். கிருஷ்ணர் அவரது குடுமியை பிடித்து சிரித்தபடி ஓட்ட ஆரம்பித்தார். சில நேரம் கழித்து பக்தர், குட்டி கிருஷ்ணா, கொஞ்சம் இறங்குங்கள், எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றார். ஆனால் கிருஷ்ணர் சிரித்தபடி, ஒரு ராஜா குதிரையில் அமர்ந்திருக்கும்போது குதிரை இப்படிச் சொல்கிறதா? நீ என் குதிரை, அப்படியே போ என்றார். இறைவனின் ஆணை என்பதால் பக்தரும் அவ்வாறே செய்தார். அதை ஒரு மனிதன் பார்த்து அதிர்ச்சியடைந்தான். உடனே சுவாமிகளிடம் சென்று, பக்தர் எல்லை மீறிவிட்டார் என்று புகார் கூறினான். மாலையில் பக்தர் வந்தபோது சுவாமிகள் முகம் திருப்பிக் கொண்டார். அப்போது பக்தர் அமைதியாக, என்னை திட்டாதீர்கள், உங்கள் குட்டி கிருஷ்ணாவை கேளுங்கள், அவர் என்னை குதிரையாக்கிவிடவே இல்லை என்றார். அந்த வார்த்தைகளைக் கேட்ட சுவாமிகள் மனம் உருகி, இனிமேல் பக்தர் பற்றி யாரும் புகார் சொல்ல வேண்டாம், அவர் எதையும் தனக்காக செய்யவில்லை, கிருஷ்ணரின் இச்சையால் தான் செய்கிறார் என்றார். ஒருநாள் கிருஷ்ணர், பக்தனே, எனக்கு நெய் ஊற்றிய பாட்டி உணவு வேண்டும் என்றார். பக்தர் ஆச்சரியப்பட்டார். கோவிலில் 56 வகை நைவேத்தியம் இருக்கிறது, அதை விட்டுவிட்டு தால் பாட்டியா? ஆனால் கிருஷ்ணர் பிடிவாதமாக, இல்லை, நீ காட்டுக்குள் உன் இடத்தில் கன்றுக்கட்டைகளில் சுட்டு செய், நான் அங்கே வந்து சாப்பிடுவேன் என்றார். அன்று பக்தர் யாருக்கும் தெரியாமல் காட்டுக்குள் சென்று அன்போடு தால், பாட்டி, சூர்மா எல்லாம் செய்தார். இதே சமயம் கோவிலுக்கு வெளியே ஒரு ஏழை துப்புரவுப் பணியாளர் இருந்தான். அவனை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். அவன் தினமும் பக்தர்களிடம், இன்று என் கிருஷ்ணர் எப்படி அலங்கரித்திருக்கிறார் என்று கேட்டு மனதில் உருவம் கட்டிக்கொள்வான். அவனுடைய பக்தியை பார்த்த கிருஷ்ணர் அவனுக்கும் அருள் செய்ய நினைத்தார். அன்று கோவிலிலிருந்து வெளியே வந்து, ஐயோ, என் காலில் முள் குத்திவிட்டது, யாராவது உதவுங்கள் என்று சத்தமிட்டார். அந்த ஏழை ஓடிவந்து பார்த்தான். அவன் கண்கள் கலங்கின. நேரில் கிருஷ்ணர் நின்றிருந்தார். கிருஷ்ணர் தன் திருவடியை அவன் மடியில் வைத்து, என் காலில் குத்திய முள்ளை அகற்று என்றார். அவன் நடுங்கியபடி முள்ளை எடுத்தான். பின்னர் கிருஷ்ணர், இப்போது என்னை தோளில் ஏற்றி பக்தர் இருக்கும் இடத்துக்கு அழைத்துச் செல் என்றார். அவன் ஆனந்தக் கண்ணீருடன் இறைவனை தோளில் சுமந்தான். அங்கே சென்று கிருஷ்ணர் குழந்தை போல தால் பாட்டி சாப்பிட்டார். ஆனால் ஒரு பாட்டியை சாப்பிட்டு இன்னொன்றை தன் உடையில் ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தார். பக்தர் சந்தேகப்பட்டு, குட்டி கிருஷ்ணா, இவ்வளவு சாப்பிட முடியுமா உங்களால் என்று கேட்டார். பிடித்து பார்த்தபோது உள்ளே மறைத்து வைத்த பாட்டிகள் வெளியே விழுந்தன. இது யாருக்காக என்று கேட்டார். வெளியே பார்த்தபோது அந்த ஏழை பக்தன் மரத்தின் பின்னால் வெட்கத்துடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பக்தரின் மனம் உருகியது. எவ்வளவு கருணை உள்ளவர் என் குட்டி கண்ணா என்று நினைத்தார். ஆனால் அடுத்த கணம் அவர் சிரித்தபடி, மனிதர்களுக்கெல்லாம் இவ்வளவு சுத்தம், ஆசாரம், விதிமுறைகள் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்களோ எல்லாருடனும் சுற்றுகிறீர்கள் என்றார். கிருஷ்ணர் சிரித்தபடி, அவை மனிதர்களுக்கான விதிகள், நான் சுதந்திரன் என்றார். உடனே பக்தர், அப்படி இல்லை, முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை கோவிந்த குண்டம் அருகே அழைத்துச் சென்றார். ஆசமனம் செய்யுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார்.
கிருஷ்ணரும் சிரித்தபடி மந்திரம் சொல்லி ஆசமனம் செய்ய ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் பக்தர் பின்னால் இருந்து திடீரென்று ஒரு பெரிய தள்ளு கொடுத்தார். சபாஷ்! கிருஷ்ணர் நேராக குளத்தில் விழுந்தார். தண்ணீரிலிருந்து மேலே வந்த கிருஷ்ணர், ஏய் பக்தனே, உன் குறையை சுவாமிகளிடம் சொல்லப் போகிறேன் என்றார். உடனே பக்தரும் சிரித்தபடி, நானும் சொல்லிடுவேன். யாரெல்லாம் தோளில் ஏறி சுற்றுகிறீர்கள், யாருக்கெல்லாம் பாட்டி ஒளித்துக் கொண்டு போகிறீர்கள் என்றார். அவ்வாறு பக்தனும் பகவானும் நண்பர்களைப் போல விளையாடிய அந்த அற்புத லீலை இன்றுவரை பக்தர்களின் இதயத்தில் வாழ்கிறது.